தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. நம்ம காலையில் முதல் ஷோ பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம வந்த இடம் மத்தளம்பறையில் இருக்க இந்த பிரமாண்ட பாறை. எதுக்காக இந்த பாறைக்கு வந்தோம் அப்படிங்கிறத சொல்லேன். தனுஷ் படத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க, அதாவது 80% படம் ஒரு கிராம மாதிரி வடிவமைப்பில் தான் எடுத்திருந்தாங்க. ஒரு குடிசை போட்டு அதில் ஒரு கோயில் வச்சு முழுக்க ஒரு இடத்துல செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. 80% படம் அந்த ஒரே இடத்துல எடுத்தாங்க. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம கை கடத்த டைரக்ஷனில் இருக்க அந்த ஏரியா தான். அந்த ஏரியாலாம் செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. இங்கேருந்து போகிற வழித்தர மாதிரி தெரியுது எல்லாமே இந்த படத்துக்காக போடப்பட்டது தான். அந்த ஏரியாவிலையும் இந்த மலைப்பகுதி, அதாவது இந்த பாறை பகுதி பிரமாண்டமாக இருக்க இந்த பாறையிலையும் தான் நிறைய சீன் எடுத்தாங்க. படத்தில் வர முக்கியமான சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், முக்கியமான சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், எல்லா சீனுமே முழுக்க இந்த இடம் ஒரே ஒரு இடம் தான். அது நம்ம தென்காசி மாவட்டம் மத்தளம்பறைக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா. அது மட்டும் இல்லை, நம்மளோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பழைய குற்றால அருவி இருக்குது. லெஃப்ட் சைடில் பழைய குற்றால அருவி, பக்கத்தில் இந்த பழைய குற்றால அருவிக்கு அப்படியே கிழக்கு சைடில் தான் இந்த ஏரியா இருக்குது. இந்த கேப்டன் மில்லர் படத்துக்காக போடப்பட்ட செட்டு வந்து இன்னும் அங்கே தான் இருக்குது. அது செட்டை கிட்டத்தட்ட இடிச்சிட்டாங்க, ஃபுல்லாகவே இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்ட இடம் அப்படி தான் இருக்குது. அதில் முக்கியமான பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட புரிதலுக்காக இந்த செட்டு இருக்கும்போது நம்ம எடுத்த வீடியோவும் கொஞ்சம் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த செட்டு போட்டிருக்கும் போது இங்கே யாருமே வரவிடலை. இந்த பாறையில் முழுக்க பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. இங்கே இருக்க தோட்டத்துக்காரங்க மட்டும் தான் போக முடியும். அவங்களுமே செல்ஃபோன்லாம் உள்ள கொண்டு போக அனுமதி கிடையாது. யாருமே வீடியோ ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் கொஞ்சம் இடைவெளி இருக்கும்போது சிலர் எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு 2-3 பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக பவர் சத்திரம் பக்கத்தில் இருக்க ஒரு 2 அன்னைமார் நம்மளுக்கு அவங்க எடுத்த வீடியோவை நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. அது உங்களோட புரிதலுக்காக அந்த வீடியோவும் இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கேப்டன் மில்லர் படத்தில் வந்து அந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பாறையிலேருந்து ஸ்பாட்டுக்கு டேரெக்டாக அங்கே போயிடலாம். குறிப்பாக இந்த கேப்டன் மில்லர் படத்தை யாருனாலும் மிஸ் பண்ணலாம், நம்ம தென்காசிக்காரங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஏரியாவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்மளோட ஊர் பெயர்களும் அதில் வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்களும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட மிஸ்டர் தென்காசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கிராமத்தோட செட்டு போட்டிருந்த பகுதியில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்படி வரணும் அப்படிங்கிறத அந்த லொக்கேஷன் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த ஸ்பாட் ஷூட்டிங் எடுக்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்கள். இங்கே இருக்க கோயிலும் இந்த குடிசைகளும் தான் இந்த படத்தோட மையக்கரு. இப்போ தகர்க்கப்பட்டு கிடக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டையும் இந்த வீடியோவும் நம்ம பார்த்து கம்பேர் பண்ணும்போது படத்தில் வர எல்லா சீனையுமே உங்களால் தத்ரூபமாக நினைவு கூற முடியும். இந்த வீடியோ ரொம்ப சேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடியோ எடுக்க யாருக்குமே அனுமதி கிடையாது. தோட்டத்துக்காரங்களே செல்லை கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு நம்ம முதலே சொல்லியிருந்தோம். ஆனால் பர்டிகுலரான ஒரு டயத்தில் 2-3 அன்னைமார்கள் போயிருக்கும்போது அப்போது இதை பார்க்க ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இனி இந்த ஸ்பாட்டு இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த கிராமம் பேருமே மத்தளம்பறை தான். படத்துலேயே மத்தளம்பறை அப்படின்னு சொல்லலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கிராமம். இது பார்த்திங்கன்னா இந்த வேல்வித்தி மாதிரி உள்ள இடம். இது இப்படி ஒவ்வொரு செட்டப் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து குடிசை பகுதி இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாமே குடிசை பகுதி தான் இருந்தது. நம்மளுக்கு அப்படியே பின்னாடி தான் அந்த கோயில் இருக்க அமைப்பு அப்படியே பின்னாடி இருக்குது. அதில் உள்ள தூண் தான் இது. அதை யூஸ் பண்ண தூண் தான். பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வெயிட்டாக இருக்கும். இவ்வளோ தான், சும்மா உள்ள கூடு மாதிரி இருக்குது. இதுதான் அந்த தூணாக யூஸ் பண்ண. இதே மாதிரி நிறைய தூண்கள் இருக்குது. பெரிய தூண்கள்லாம் அதில் கிடக்கு. எல்லாமே உடஞ்சி தான் கிடக்கு. இங்கே மண்ணாக குமிச்சத்துருக்கு எல்லாமே குடிசை கட்டுறதுக்காக பயன்படுத்துகிற மண். இப்போ அதெல்லாம் ஒன்று சேர்த்து குமிச்சத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு. அந்த படத்தில் அப்படியே தத்துரூபமாக கிணறு மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த கிணறோட ஆழத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கே காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஆள் 1.5 ஆளுக்கு 1.25 ஆளுக்கு தான் இருக்கும். அவ்வளோதான். இது சும்மா பேருக்கு இருக்கும். ஆனால் படத்தில் வரும்போது அப்படியே கிணறு மாதிரி இருக்கும். இந்த ஒரு கிணறுல 2 கிணறு வந்து படத்தில் வரும். புத்து இந்த செடி எல்லாமே இந்த சீனில் வரும். அப்படியே தத்ரூபமாக வந்திருக்கும். இதில் எல்லாமே இதில் பயன்படுத்தின ஒரு பொருள் தான். இதில் கிடக்க எல்லாமே அங்கே பயன்படுத்தின ஒரு பொருளோட எச்சம் தான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு கல்லில் பண்ண மாதிரி தெரியலாம். ஆனால் இது கல் கிடையாது, ஒரு தெர்மாக்கோல். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா வெயிட்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது. தெர்மாக்கோலில் பண்ணது தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலுங்க தெரியும். இந்த சைடு வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அப்படி தான். இந்த கலசம் மாதிரி இருக்கிறத பார்த்துருங்க. இது வந்து ரொம்ப கல் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பார்க்கறதுக்கு. ஆனால் இது கல் கிடையாது. உள்ளே ஃபுல்லாகவே ஒரு கூடு மாதிரி இருக்கும். அட்டையில் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள கூடு மாதிரி இருக்குது. எல்லாமே கூடு தான். இப்படி தான் ஒவ்வொரு விஷயமே செட்டப் இருக்கும். ஆனால் என்ன தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே தத்ரூபமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது இங்கே இருக்குது. ஆனால் படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தாலும் வந்திருக்கும், ஆனால் கரெக்டாக துல்லியமாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஒரு செட்டப்பும் இங்கே இருக்குது. இந்த இடத்த நேரில் வந்து பார்த்தா ஒரு கிராமம் அழிஞ்சு போய் நிசப்தமாக கிடக்கிற மாதிரி தோணும். ஆனால் படத்தில் இந்த கிராமம் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்காது. இந்த கிராமத்தில் கோயில் பகுதியிலிருந்து கரெக்டாக நம்ம முதல்ல பார்த்தா அந்த பாறை வரைக்கும் இடைப்பட்ட இடங்களில் பூராமே குண்டுமலை பொழியும். எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் ரொம்பவே பரபரப்பாக இந்த கிராமம் காட்சியளிக்கும். இந்த தூண்கள்லாம் தத்ரூபமாக தான் தெரியும். கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூட தத்ரூபமாக தான் இருக்கும். எல்லாமே கல் மாதிரி அப்படியே செட்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் கூடு தான் இருக்கும். எல்லாமே வெறும் கூடு. உங்களுக்கு தூக்கவே முடியாத மாதிரி தெரியலாம். ஆனால் இது சும்மா ஈஸியாக தான் இருக்கும். சும்மா தகுற மாதிரி இப்படி தான் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி செட்டுகளை இவ்வளோ படத்தையும் எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா படத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த செட்டப்பை வந்து கடைசியில் இந்த கோயிலெலாம் உடைக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வரும். அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னே தெரில. ஏன்னா இவ்வளோ கூடு மாதிரி இருக்க ஒரு இதில் இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ பெரிய தூண் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கூடு தான். இந்த மாதிரி கூடு மாதிரி இருக்க செட்டப்பை உடைக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே தத்ரூபமாக இருந்திருக்கும். செட்டு மாதிரியே தெரியாது. இப்போ நம்ம ஸ்பாட்டில் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இது செட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். படத்தில் அப்படி எங்கேயுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் எல்லா இடமுமே இருக்கும். கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த எல்லா இடத்தையுமே அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். குறிப்பாக இந்த மரத்தை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் வரதுக்காக தொட்டில் கட்டி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை இந்த இதில் இது பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து வளையல் எல்லாமே அவங்க போடும்போது தொட்டில் வளையல் எல்லாமே இருக்கும். இன்னுமே அப்படி தான் இருக்குது இந்த மரத்தில். அது மட்டும் இல்லை, நம்ம இதில் சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இந்த பனை மரம். இந்த இடத்துல பிரமாண்டமான செட்டாக தான் இந்த கோயில் செட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மரம் நிற்கி. ஆனால் இந்த மரம் இருக்கதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மரத்தை அப்படியே வச்சு பக்கத்தில் அரண்மனை இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் இந்த பனை மரம் வந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இருக்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்தில் வரும்போது. முதல்ல அவங்களுக்கு இந்த படம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பின்னாடி படம் எடுக்கும்போது அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. உண்மைக்குமே படத்துக்கு வந்து இந்த பனை மரமும் ரொம்ப ஒரு முக்கியமான அடையாளமாக காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங் சீனே இந்த இடத்துல ஆரம்பிக்கும். படத்தோட ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராமத்தோட மையப்பகுதி இங்கே தான் இந்த குடிசையில் ஆரம்பிக்கும். இந்த கோயில் வந்து எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத படத்தோட ஆரம்பத்தில் தனுஷர் அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துலேருந்து எடுத்தது. இது உண்மைக்கு தத்ரூபமாக ஒரு கிராமம் மாதிரியே இருந்தது. இந்த நந்தி எல்லாமே படத்தில் காமிச்சிருப்பாங்க. இது மட்டும்தான், இது வந்து கல்லே பண்ணது. ஆனால் கொஞ்சம் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் படத்தில் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு கிணறு பார்த்தோம். இது 2வது கிணறு. அதாவது அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க பக்கத்தில் இருக்க கிணறு. அது வந்து ஊரோட ஸ்டார்டிங்கில் இருந்த கிணறு, அங்கே நம்ம பார்த்தோம். இது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கிடக்கு. இதுவுமே ஒரு சின்ன கிணறு தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கிடக்கு. அதாவது ஊற்று வந்திருக்கு. இந்த இடத்துல தரமட்டத்தில் ஊற்றுருக்கனால ஊற்று வந்து இந்த இடத்துல தண்ணி பெருகிருக்கு. நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கும் கிராமத்துக்கும் இடையில நிற்கிறோம். இந்த மலைப்பகுதியை பெரும்பாலும் வில்லன்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அங்கேருந்து இந்த கிராமத்தை வந்து தாக்குவாங்க. தனுஷ் அவங்க அண்ணன் வர சென்டிமெண்ட் சீனும் அதில் ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல கரெக்டாக நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மரப்பாலம் இருக்கும். இந்த மரப்பாலம் தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போகணும். இது கரெக்டாக ஒரு ஆறு. எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றால அருவி தண்ணி போகிற ஒரு பகுதி தான் இது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் தான் பாலம் இருந்தது. முக்கியமான ஒரு வெடிகுண்டு சீன்லாம் இந்த இடத்துல வந்து எடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரிட்டிஷ் ஆர்மி, அதாவது அவங்களோட பட்டாளம் தான் இதில் வந்து ரொம்ப அவங்களோட வாகனத்தை நிறுத்தி வச்சிருப்பாங்க. இங்கே இருந்து தான் இந்த கிராமத்தை வந்து தாக்குதல் நடத்துவாங்க. நிறையா வாகனங்களாக இருக்கட்டும், குண்டு வீசதாக இருக்கட்டும், ராக்கெட் குண்டுகள்லாம் இங்கே இருந்தால் வீசுவாங்க. எல்லாமே இந்த பாறையில் இருந்தால் எடுப்பாங்க. கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் போனால் முதல்ல நம்ம இந்த இடத்துக்கு வரணும். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மத்தளம்பாறையிலேருந்து பழைய குற்றாலம் போகிற ரோடு. இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 முக்கு ரோடு வரும். இந்த 4 முக்கு ரோட்டில் நீங்கள் தெற்கு பக்கமாக போனோம். இங்கே போனீங்கன்னா 2 பக்கமும் தோட்டமும் வயல் வரும். பேஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிராஸ் ஆகும். அது எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றால அருவியிலேருந்து வர தண்ணி தான் அந்த இடத்துல கிராஸ் ஆகும். அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறையும், முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செட்டு போட்ட இடம் இருக்கும். நம்ம பார்த்துட்டு வந்த இடம் அதுதான். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு பேராபத்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்துக்கு அடிக்கடி ஒரு காட்டு யானை வந்துக்கிட்டு இருந்தது. ஒத்த கொம்பு யானை அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு யானை வருது. 2 யானை இந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ஈவினிங் நேரத்தில் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே உள்ள விவசாயிகள்லாம் சொன்னாங்க. அதனால் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. நம்ம சொன்ன மாதிரி 80% படம் இந்த மத்தளம்பாறையில் எடுத்தாங்க. ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா கடவுக்காடு தூரமலைக்கு பின்னாடி எடுத்திருக்காங்க. கடவுக்காடில் எடுத்ததை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதிகமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வித்தியாசமான வீடியோக்களை பார்க்க மிஸ்டர் தென்காசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் நம்ம தென்காசி சம்மந்தமான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட மிஸ்டர் தென்காசின் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.